உங்க முகத்தை பார்ப்போம் பயிர் இது அப்படி பண்ணாத பைரேட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாங்கள் இப்போது எங்கே கிளம்பிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோட் ட்ரிப்புங்க. இங்கே வந்து மேக்கரன்னு ஒரு இடம் இருக்குது. இங்கே இல்லை, ஆக்சுவலி இங்கே எங்கள் ஊர்லேருந்து ஒரு 3 hours இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து போக போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாப் பிரேக்ஃபாஸ்ட். என்னது? ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தாலாக்குடி நீலகண்டன் அந்த கடைக்கு தான் வந்திருக்கோங்க. அப்போ பிரஞ்ச் எல்லாம் ஒன்றும் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட்டு தான்ப்பா. வந்து உட்காந்து இந்த சீனரியை பாருங்கள். எங்கள் ஊரில் அவுட்டர் போக போக இப்படி தாங்க இருக்கும். ஹாய் மஹி. அவள் வந்து ஹாய் சொல்ல மாட்டேன் தெரியுமா? ஏன்னா அவள் எங்கள் ஃபோனை எடுத்தால் நாங்கள் வாங்கி வச்சுட்டோம். அதனால் இப்படி தான் மூஞ்சி திருப்பிட்டு இருப்பான். ஆரம்பமே அமர்க்கணும். தோசை சைஸாக பாருங்க, மகியோட அளவுக்கு இருக்கு தோசை. அப்பா என்ன வாங்கினா? அப்பா பொங்கல். கொலாப்ஸ். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் ரோட் ட்ரிப் கண்டினியூ பண்ண வேண்டியதாங்க. ஸோ இங்கேருந்து 134 கிலோமீட்டர், லிட்ரலி ஒரு 3.5 hours ஆகும். ஓகே, ஸோ ஆன் த வேல நான் உங்களுக்கு எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். ஓகே, இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து ஆரல்வாய் மொழிக்கு வந்துட்டோம். அப்படிங்கிறதுக்கு அடையாளமே இந்த விண்மில்லு தான். ஃபுல்லாக விண்மில் இருக்கும். சுற்றி சுற்றி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். வந்து ஃப்ரூட் ஷாப்பில் ஃப்ரூட் வாங்குதா? என்னதப்பா? இனிப்பா இருக்கா? ரம்புட்டான். நல்லா இருக்குடா. மஹி எங்க போனாலும் சுப்ரமணியம் தூக்கி வந்துருவா. மஹி இப்ப சுப்ரமணி மேக்கரை பார்க்க போகா. எப்பா வேண்டாம், இனிப்பே இல்ல, வேண்டாம். சக்கப்பழம் இனிப்பே இல்ல, அவ்வளோ நல்லா இல்லை. ரம்புட்டான் நல்லா இருந்துச்சு. ஸோ நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்னா, மேக்கரை ஊர் வந்து எப்படி தெரிஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டு ஜெஃப்ரின் இருக்கால்ல, அவங்க வந்து அந்த ஊருக்கு போயிருந்தாங்க ட்ரிப் மாதிரி. அப்போதான் சொன்னா ரொம்ப நல்லா இருக்கு, போயிட்டு வா அப்படின்னு. அது ஒரு நல்லா இல்லை போல, ரொம்ப நல்லா இருக்கு, இயற்கையா இருக்கு அந்த இடம், ரொம்ப பீஸ்ஃபுல்லா குவைட்டா. அது ஆக்சுவலி ஒரு கிராமம். மேக்கரை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பக்கத்துல இருக்கு. இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குல்ல, இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்துல இருக்குது. கேரளாவுக்கு ரொம்ப பக்கத்துலேயும் கூட தான். ஸோ அங்கே தான் நாங்கள் போக போகிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் அங்கே போகிறது. ஸோ நாங்கள் போயிட்டு அந்த ஊர் எப்படி இருக்குது, ஏன்னா அது வந்து பெருசாக டூரிசம் இருக்கக்கூடிய ஏரியா மாதிரி இல்லை. நிறைய பேர் போய் நான் பார்த்ததும் கிடையாது. ஏன்னா எனக்கே அது ரொம்ப புதுசு. இன்ஃபேக்ட் சதீஷும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு மேக்கரை ஊர். அதனால் அங்கே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இதுதாங்க திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலுங்க. இதுக்கு பக்கத்துல தான் ஆக்சுவலி இருட்டு கடை இருக்கான். எங்க இருக்கு? குழுங்கு இந்த லைன்ல தான் ஏதோ ஒரு கடை, இருட்டு கடை அல்வா. உங்களுக்கு தெரியும்ல இருட்டு கடைக்கு ஏன் இருட்டு கடைன்னு பேர் வந்துச்சு அப்படின்னு. அந்த கடை ஆக்சுவலி ரொம்ப சின்னதுங்க. ஒரே ஒரு சின்ன பல்பு அது மட்டும்தான் இருக்கும். ஈவினிங்க்கு மேலே தான் அந்த கடை ஓப்பன் பண்ணி அங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க அல்வா. ஒரு சின்ன பல்பு வெளிச்சத்தில் தான் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அதனாலேயே அந்த கடைக்கு பேர் இருட்டு கடைன்னு பேர் வந்துடுச்சு. அண்ட் இப்போ அது வேர்ல்ட் ஃபேமஸ் அல்வா கடை. எஸ், வேர்ல்ட் ஃபேமஸ் அல்வா கடை. பின்னாடி ஹேர் ஸ்டைல் நடந்துட்டு இருக்கு பாருங்க.
ஓகே, நாங்க போற இடம் இதுதான். ஆக்சுவலி இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு உள்ளாடி தான் நாங்க வந்து ஒரு ரெசார்ட் போட்டிருக்கோம். நேரா போனா அந்த அச்சன் கோயில். எஸ், வந்துட்டோங்க. இன்னும் 5 கிலோமீட்டர்ஸ் ஒன்லி. 5 கிலோமீட்டர்ஸ்னா 500 மீட்டர். 5000 மீட்டர். என்ன இருக்குது அந்த மேற்கு தொடர்ச்சி மலைன்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா அங்கிருந்தே வருது, தொடர்ந்து வருது. இருக்குல்ல, ஃபுல்லா மரங்கள் தான். எவ்வளோ அழகா இருக்கு. ஆமா, நான் அப்படிதானே போட்டிருக்கேன். ஆமா. என்ன டர்ன் பண்ண போட்டிருக்கேன். என்ன இருக்கு பார்த்தீங்களா? அதான் மேற்கு தொடர்ச்சி மலை, தி வெஸ்டர்ன் காட்ஸ். ஆமா, கிட்ட அதுக்கு அடியில தானே இருக்கு, அடிவாரத்துல தான் இருக்கு இந்த ஊரு. இந்த பாதையே நல்லா இருக்கு ஆக்சுவலா. ஒத்தையடி போதையில அப்படி இருக்கு. நம்ம சூழலா போகும்போது லைன் ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. என்ன இது இவ்வளோ அழகா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, வந்தோம். ஓகே, இப்போ தான் ரூமில் செக்இன் ஆனவங்க. ஆக்சுவலி அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்குது, அதுக்குள்ளே தான் இந்த ரூமும் இருக்குது. ஸோ காரை வந்து நாங்கள் எங்கள் ரூம் என்ன இருக்குது, காரை வந்து உள்ளே ஏற்றிட்டோம். இங்கே ஆக்சுவலி ட்ரீ ஹவுஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஹெவன் இன் த வுட்ஸ், இதுதான் இந்த ரெசார்ட்டோட நேமு. ட்ரீ ஹவுஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பென்ட் ஹவுஸ் மாதிரி இருக்குது. இது வந்து இந்த ஹவுஸோட பேர் மஷ்ரூம் காட்டேஜ். ஏன்னா பார்க்குறதுக்கு மஷ்ரூம் மாதிரி இருக்குது பாருங்க, அதனால இதோட பேர் மஷ்ரூம் காட்டேஜ். குயிக்காக ஒரு ரூம் டூர் கொடுக்கவா? ஃபஸ்ட்டு உள்ளே ஏறினோன்னே ஒரு சின்ன சீட்டிங் ஏரியா இருக்குது. அதுக்கு அடுத்து ஒரு டேபிள், அதுக்கப்புறம் ரவுண்டு பெட்டு, அதுக்கப்புறம் அது ரெஸ்ட் ரூம். ஒரு சிம்பிளான ரூமு தான். இங்கே வெளியே இந்த மரம் பாருங்கள், எனக்கு தெரிஞ்சது மங்குஸ்டீன் மரம்னு நினைக்கிறேன். அது பார்த்தா மங்குஸ்டீன் மாதிரி தான் இருக்குது. மங்கூஸ். அதுக்கப்புறம் நம்மளோட வாஷ்ரூம், ஷவர் ஏரியா. சிம்பிளான ஒரு பாத்ரூம் தாங்க, ஆனால் க்ளீனாக இருக்குது. ஓகே, மற்றபடி இங்கே வந்து ஃபேனு 2 மேலே ஃபேன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா டேபிள் ஃபேன் கொடுத்துருக்காங்க, ஏர் கண்டிஷனிங் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து வெளியே போகிறோம். ஆக்சுவலி அம்யூஸ்மெண்ட் பார்க் அந்த சைடு இருக்குது. மற்றபடி இங்கே வந்து நான் பார்த்த வரைக்கும் மேங்குஸ்டீன் மரம் இருக்குது. இது சப்போட்டாவா தெரியல, இதுவும் மங்குஸ்டீன் மரம். பழங்கள்லாம் இருக்குது. எது பப்பாளி? இது என்ன மரம்னு கேட்க? ஐயடா, விழுங்கிடுச்சு. என்ன இருக்கு பாரு, நான் மரம்னு சொன்னேன்ல, பட் பழம் பக்கத்துலேயே இருக்குது. எங்கே இருக்குது? இங்கே தானே பார்த்தேன். இதில் கண்டுபிடிச்சிட்டேங்க, என்ன இருக்கு பழம். பறிச்சிட்டு கையில் வந்துட்டு, இந்த கையோடி வந்துட்டு நான் தொட தான் செஞ்சேன். சாப்பிட ஒன்றும் இல்லை. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. காணி கழுவாண்டா, அது அவுட்டர் தோலை பிக்கணும்ல, கையை வச்சே பிச்சிடலாம். தாப்பிச்சு தரேன். பழத்தை தொட்டேன், கையோடி வந்துடுச்சு. நல்லா இருக்கா? கீழே போட்டுறாத. ஃப்ரெஷ் மரத்தில் இருந்து மங்குஸ்டீன் எப்படி இருக்கு? புளிக்கா? தா இல்லை, இங்கே ரெசார்ட்டுக்குள்ளாடியே ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி இருக்குன்னு. அங்கே என்னெல்லாம் இருக்குன்னா, இது வந்து கிட்ஸோட பூலு, அதுக்கப்புறம் இங்கே மற்ற ஓடி போய் அந்த ஏறி இறங்குவோமே
இந்த டயர் மாதிரி வச்சு அது இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சது அங்கே அங்கே ஏறி இல்லை இல்லை இங்கேருந்து ஏறி இப்படி போய் அப்படி போய் அப்படி போய் அப்படி இறங்கணும். ஏற முடியல இப்போ இல்லை, இப்போ போகாத நெல். அதுக்கப்புறம் இங்கே வருங்க அந்த உள்ளே ஏறி ரோல் பண்ணுவோம்ல அது இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே கிட்ஸுக்கு பூல். ஆமாம் வா, நம்ம கொஞ்சம் வெயில் தாந்தோன்னு வரும். அதுக்கப்புறம் மேலே அந்த ரோப் மாதிரி கட்டி நடந்து போவாங்கல்ல அதெல்லாம் இருக்குது. எனக்கு பிடிச்ச விஷயம் சுற்றி நிறைய மரங்கள் இருக்குது. சக்க மரம். இங்கே குதிரையை வருங்க பபுள் சுட்டுட்ருக்கா. அப்போ இங்கே உள்ளது இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை இங்கே தான் மேபி ஹார்ஸ் ரைடிங்க்கு. ஆமாம் இந்த வேலை நம்மளை கூட்டிகிட்டு போகுமா இருக்கும். இந்த ட்ரீ என்னன்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் ஏதோ ஒரு ஃப்ரூட் இருக்குது, பட் என்ன ஃப்ரூட்டுன்னு தெரியல. ஆமாடா ஒரு 3:30 போல் வருவோமா? நிறைய இருக்கு. என்னது? ஆமாடி இது அந்த அனபர் சைக்கிள்லாம் வச்சு வச்சுருக்காங்க. இது நம்ம அன்னைக்கு கோகோலேண்ட் போனோம்லடா, அதே கான்செப்ட் தான். உள்ளேயே சும்மா ஃபன் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி. அப்பாவை இதுலலாம் ஏற்றி விட்டுறணும். மஹி அழைச்சு வரு சமட்டினா போனேன். கீழே உட்காந்துட விடாதுன்னா கீழே உட்காந்துடாத. அதில் மகா நிற்கல அது மாரி போய் ஸ்டாப் ஆயிடும். நல்லா இருக்கு ஆக்சுவலி. ரெசார்ட்டை நம்ம ரிலாக்ஸும் பண்ணிக்கலாம். இங்கே இந்த மாதிரி ஃபன்னாக விளையாடவும் செய்யலாம். பத்தியாடா பிள்ளைகளுக்கு நிறைய இருக்கு. 1 2 மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு சின்ன கிச்சன் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வரக்கூடிய கெஸ்ட்டுக்கெல்லாம் வந்து இவங்க ஃபுட்டு வந்து குக் பண்ணுறாங்க. இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. என்னெல்லாம் சாப்பிட்டப்பா? இட்லி, சட்னி, சாம்பார், வடை, பொங்கல் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் அவுட்டிங் கிளம்ப போகிறோம். மஹி நல்லா இருந்தால் ஃபுட்டு சாப்பிடும்போது எடுக்கலை, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மேக்கரை எக்ஸ்ப்ளோர் பண்ண நாங்கள் கிளம்பியாச்சு. இன்றைக்கி எங்கே போகிறோங்கிறது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அப்படி காரில் ஏறி அதான் எங்கள் ரூம் இங்கேயே பார்க் பண்ணிட்டோம். ஸோ அப்படியே நாங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். மேக்கரை நாங்கள் பார்க்கும்போது நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து கோயில் இருக்குது, 2 கோயில் இருக்குது. அச்சன் கோயில், அதுக்கப்புறம் ஒரு முருகன் கோயில், அதுக்கப்புறம் வந்து டேம் இருக்குது, ஒரு டேம் இருக்குது. ரொம்ப அழகான இடம். ஸோ இப்போ நாங்கள் அதுக்கு தான் போகிறோம். ஆக்சுவலி நாங்கள் வந்து இந்த இயற்கையாட்டு ரசிக்கிறதுக்கு போகிறோம். அதுக்கப்புறமா லஞ்சுக்கு பார்டர் கடை அங்கே, அதான் ஃபஸ்ட் டைம். அது வந்து அவ்வளோ ஃபேமஸ்ன்னு தெரியும்ல உங்களுக்கு, பட் நான் வந்து இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. சதீஷ் சாப்பிட்ருக்காங்க. அதனால் லஞ்சுக்கு வந்து அங்கே தான் போய் சாப்பிட போகிறோம். பார்டர் பரோட்டா கடை. ஓகே ஸோ போகலாமா மகா? மஹிய பாப்போ. எப்படி இருக்குடே இங்க பாரு. வாவ். ஓகே 2 கிலோமீட்டர். அந்த டேமோட பேர் வந்து அடவினைனர். கரெக்டு தானடா? அடவினைனர். நான் படிக்கிறது தப்பாலாம் படிப்பணும். அடவினைனர். ஓகே சுத்திலும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அப்படி
மரங்கள் வயல்கள்லாம் இருக்குங்க. ஆனா இங்க வியூ ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா அந்த மலைக்கு கீழே இருக்கா, அது வந்து ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. கீழே மலை, அது கீழே வயல், மரங்கள், அழகா இருக்கு இடம் பாக்குறதுக்கு. என்ன இதாண்டா டேமு, டேம் வால். அந்த சைடு தண்ணி இருக்கும். இதுதான் டேம். ஆக்சுவலி மேலே இது வந்து இந்த சைடு வியூ பார்க்கணும்னா நான் வர கூட வந்து நல்லா இருக்கு. உங்களை தட்டாமனா நான் தான் 60 எடுத்துக்கோட ஒரு அதுதான் நல்லா இருக்கு. மாமா சொல்லுறது கேட்டுங்களா? அவருக்கு அடைக்கல மாமா, அவ்வளோதான். அவருக்கு அடைக்கல எவ்வளோ ஒரு பட்டை எவ்வளோ மாமா? 50 ரூபாய்க்கு இருக்கு, 100 ரூபாய்க்கு இருக்கு. 50 ரூபாய்க்குள்ள தட்டா 100 ரூபாய்க்குள்ள தட்டா மாமி சொல்லுங்க. அப்போ போன அங்கே கொடுங்க, அங்கே கொடுங்க. இருக்கட்டும் கீழே சித்திரிங்க. இல்லை லட்சுமா கொடுங்க, நான் வீடியோ மாமா மாமின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து டேம் இதுதான் வியூ. மேலே போகணுன்னா வேற வியூ. மகா வேணுமா உனக்கு? அவன் வாழ்த்தி தீரல. பிடிச்சா மகி? மகா வேணுமாடா? வேண்டாம். டவுன் பண்ணு. டவுன் ஆகாதா? எல்லோருக்கும் போட்டி வராமல் இருக்கும். நல்லவங்களை செஞ்சுட்டு 1000 ஒருத்தவங்களுக்கு அந்த 1000 நீங்கள் உங்களை முகத்தை பார்த்தாலே நான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன். உங்கள் பிள்ளைய நீங்கள் எதுவுமே ஒன்றும் நீங்கள் சப்போர்ட் பண்ணாமலே காட்டலாம். நீங்களே சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு 2 போதுமா? சரி, சலாம் சலாம். சரி, எவ்வளவு எனக்கு அங்கே இன்னும் சிங்கம் உள்ள இருக்கு. இல்லை அவள் கொடுங்க. மொத்தம் 300 தான் ஆச்சு. சிங்கம் ஒன்று உள்ள இருக்கு. சரி சரி சரி. டேமுக்கு பக்கத்துலேயே அண்ணா ஒரு இடத்துல சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து அவங்க சும்மா அங்கே படுத்து, இங்கே ஆறு அங்கே சும்மா குளிக்காங்க. பெரிய ஃபேமிலியாக வேனில் வந்து செய்வாங்க. நல்லா இருக்கு. சரி பண்ண மாட்டேன். ஆமாம், எப்படி இருக்கு டேமு? இல்லை செங்கல்லாம் நான் பார்த்துட்டேன். அந்த டேம் கட்டுறதுக்குனே உண்டு போல இருக்கு. பத்தியா நல்லா ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க. ஹியூமன் மேடா மஹி? நல்லா இருக்கு. இவங்களுக்கான சந்தோஷம். கண்ணுக்குட்டிங்கள் நிறைய இருக்கு. ஒரு ஸ்டன்னிங்கான வியூ பாயிண்ட்ல நிப்பாட்டி இருக்கோங்க. இங்க பாருங்க, இங்க இருந்தே வரேன். வியூவை பாருங்க. வயல்வெளி எப்படி நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்கணும்னு நினைப்போமோ அந்த மாதிரி இருக்கு. வயல்கள், மரங்கள், மலைகள், அந்த மாதிரி இருக்கு. இந்த ரோட்ல ஆளே இல்லை. வயல் நண்டா? நண்டு இருக்கும், பாம்பு இருக்கும். ஆமா, சாரப்பாம்பெல்லாம் இருக்கும். ஸ்டாப் எருமச்சாவடி வாட்டர் ஃபால்ஸ். இங்கே நாங்கள் வந்தோமா, அந்த எருமச்சாவடி வாட்டர் ஃபால்ஸ் தண்ணியே இல்லைங்க. அதனால வந்ததுக்கு ஒரு சேமியா ஐஸ் வாங்கி குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். கடை ஆக்சுவலி 12 மணிக்கு தாங்க ஓப்பன். இங்கே சாப்பிட்ணும் அப்படின்னு வந்தோம். ஆனால் இப்போ எனக்கு வந்து பெருசாக பசி இல்லையா, அதனால அப்பா என்ன சொன்னான்னா நம்ம போய் பார்சல் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு, அதுக்கு வேண்டி வந்தோம். 12 மணிக்கு தான் கடை ஓப்பனிங். ஆனால் என்ன கூட்டம் தெரியுமா? இப்போவே சரியான கூட்டம், உள்ளே போக கூட முடியல. ரஹ்மத் பாரத் பரோட்டா கடை, அதனால பார்சல் வாங்கிட்டு என்ன டேஸ்ட் அப்படின்னு எனக்கு பார்க்கணும். இங்கே வரைக்கும் வந்துட்டு அங்கே சாப்பிடாம போனால் அங்கே டேஸ்ட் பண்ணணும்ல, கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணணும்ல, அதனால தான். ஓகே, இங்கே மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டா கடைக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நாங்கள் மற்ற பார்டர் கடையிலேருந்து பிரியாணி, பரோட்டா, பிச்சு போட்ட கோழி, நாட்டுக்கோழி, காடை ஃப்ரை, மட்டன்
இவ்வளோ கானம் வாங்கிட்டு வந்து பிரித்து மேய போகிறோம். ஓவரால் நான் எல்லாமே டேஸ்ட் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. பாருங்க, ஒன்றையும் பார்க்க வரல, அதை பார்க்க வந்தோம். எவ்வளோ பெரிய அட்டை. எப்பா, நான் இறங்கி வந்தோடனே இந்த நாய் வந்து நான் அதை தான் பார்க்க வந்தேன் நினச்சிட்டு. எவ்வளோ பெருசுடா, கடிக்க மாட்டாது. தொட்டா சுருட்டும். அப்படியா? பிள்ளைல தான் கணிச்சிருக்கலாம், பிள்ளை கிட்ட வரும், இங்கே தானே இருக்குது. நீ தான் பாக்கியது. ஆமாம், இல்லை சபரிமலை போகும்போது ஏதோ ஒரு இடத்துல பார்த்த மாதிரி இருக்கு. எவ்வளோ கால் இருக்கு. 2 days ஸ்டேகேஷனுக்கு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாய் பாய் மேக்கரை. எல்லாரும் பாய் சொல்லுங்க. பாய்.